உன் வாழ்க்கை நாசமாக போட்டிருந்தா என் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? நீ இந்த மாதிரி கேவலமான பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸோட இரு, நானும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுன்ட்டு நீ ஏன் எதிர்பார்க்குற? நீ யாரை வேணாலும் இரு, இதுதான் சரின்னு மட்டும் வந்துடாது. நான் எந்த ஒரு வீடியோலையும் இதுதான் சரியான தீர்வுன்னு நான் எங்கேயுமே சொல்யூஷன் கொடுக்கல, நான் எதுலேயுமே அட்வைஸ் கொடுக்கல. ஈவன் என்னோட இன்பாக்ஸ் வந்தாலும் நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நீ காசை கூட நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு எந்த வீடியோலையும் சொல்லலை. தயவுசெய்து வராதிங்க. ஃபேஸ் இட். ரொம்ப சிம்பிள், 3 வார்த்தை: ஷட்டப், ஃபேஸ் இட், கீப் கோயிங். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். நீ அமைதியாக இரு, கொஞ்ச நாள் தானே ஆறும். என் அட்வைஸ் எல்லாம் உன்னை மாற்றிடாது. என் பேக்கெட் வேணால் நிறையும், இதை ஒரு பொழப்பாக எடுத்துக்கிட்டா. நீ இதை அனுபவ பாடங்களோட கற்றுக்க. நீ கொடுக்குற சொல்யூஷன் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். எனக்கு எப்படியாவது ஆறுதலாக பேசுறதுக்கு யாருன்னா ஆள் வேணும்னு தான் நினைக்கிறான். அந்த சமயத்துக்குரிய ஆறுதல் தான் நம்மளே தவிர ஒட்டுமொத்தமாக உனக்கு 100 பேரை காப்பாற்றிட போறியா அப்படின்னா கிடையாது. நம்பிக்கை கொடுக்கலாம், ஆறுதல் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் தேவைப்படுறது டைமிங் தான். நீங்கள் சரியான பிறகு நீங்கள் இந்த வீடியோவே எப்படி இருக்குன்னா, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எதையாவது ஒன்று சொல்லுவான். ஆனால் நீ வருத்தத்தில் இருக்கும்போது இந்த ஆளோட வீடியோ தான் உனக்கு தேவை. நீ சரியாக இல்லாதப்போ, உன் மனக்கவலையாக இருக்கும்போது இந்த ஆள் தேவைப்படுவான். நீ சரி ஆகிட்ட பிறகு இந்த ஆள் தேவையே இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியை தூக்கி போட்டுடணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கு பிரச்சனை இல்லை? என்னைக்காவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்களும் நர்ஸ் தான். டின்ச்சர்லாம் போடுவாங்க, அடிபட்டு வந்தானே ஒரு பஞ்சு எடுப்பாங்க, டின்ச்சர் டர்ன்னு ஊற்றுவாங்க, ஃபாஸ்ட்டாக தொடச்சிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி கழுத்தெல்லாம் சிலுக்கும், என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி. ஏங்க அப்படின்னா, நான் என்ன அவன் கூட சேர்ந்து அழ முடியும்? அவன் வழியில் துடிக்கிறான்னு நான் என்ன பண்ணுவேன்? நான் என் வேலை இதுதான், இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. இப்படி தான் இருந்துக்கணும் போல. நம்மளும் மருந்து போடுறவன் இப்படி தான் இருக்கணும். உன் கூட சேர்ந்து நான் அழ முடியாது. உன் பிரச்சனையை கேட்டுட்டு நான் என் பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. தயவுசெய்து ஃபேஸ் இட். ஆறுதல் தேடிங்க, ஆனால் சொல்யூஷன் உங்கள் மண்டைக்குள்ளேயே இருக்குது. உங்களோட ஹீலிங் கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த டைம் தான் பெரிய ஹீலிங் பாயிண்டே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தனுக்கு சொல்யூஷன் கிடையாது.